சிதம்பரத்தின் நம்பர் 1 டியூஷன் சென்டரான கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதில் மேக்ஸ் பார்ட்டு ஓரளவு ஈஸியாக தான் இருந்துச்சு, டஃப்னு சொல்கிற அளவெல்லாம் இல்லை, ஆவரேஜாகவே இருந்துச்சு. நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களால் 100% அதில் ஃபுல் மார்க் வாங்க முடியும், அதாவது 25 அவுட் ஆஃப் 25 வாங்க முடியும். சரி, மேக்ஸில் எப்படி 25 அவுட் ஆஃப் 25 வாங்குறது அப்படின்னா, அதுக்கு நீங்கள் ஸ்கூல் புக்கெலாம் பார்க்கணும். 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா புக்கையும் நீங்கள் பார்ப்பீங்க, அதே மாதிரியே மேக்ஸ் புக்கையும் பார்க்கணும். அதெல்லாம் தாண்டி நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த புக்கு தான், Quantitative Aptitude by சந்த், அதாவது dr.r.s அகர்வாலோட புக்கு. இந்த புக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு தேவையானது மட்டும் கிடையாது, இங்கே கொடுத்துருக்க மாதிரியே பேங்க், பிஓ, ஐபிபிஎஸ், ஆர்பிஐ எக்ஸாம் பார்க்குறவங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்காகவும் இதில் புது புது கொஸ்டினும் ஆன்சரோடு இருக்குது. ஸோ அந்த புக்ஸை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு சீரீஸாக பார்க்க போகிறோம். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கும் கிளியராக ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண போகிறோம், ஷார்ட்கட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற ஒரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமை சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணுறதுக்கு நாம் மேக்ஸை ரெகுலராக பார்க்க போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் என்னென்ன டாபிக் கவர் ஆகும் அப்படின்றத பற்றி ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 செக்ஷன் இருக்குது, செக்ஷன் 1 செக்ஷன் 2 கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 1ல் பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் எபிலிட்டி, அதில் நம்பர் சிஸ்டம், HCF LCM ஆஃப் நம்பர்ஸ், டெசிமல் ஃப்ராக்ஷன், சிம்பிளிஃபிகேஷன், ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட், ஆவரேஜ், ப்ராப்ளம் ஆன் நம்பர், ப்ராப்ளம் ஆன் ஏஜ், சர்ட்ஸ் அண்ட் இண்டிக்ஸ், அப்புறம் லாகிரிதம்ஸ், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பார்ட்னர்ஷிப்பு, செயின் ரூலு, பைப் அண்ட் சிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, போட் அண்ட் ஸ்ட்ரீம்ஸு, ப்ராப்ளம் ஆன் ட்ரெயின்ஸு, அப்புறமேட்டு அலிகேஷன் ஆஃப் மிக்சர், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா, வேல்யூம் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா, ரேஸ் அண்ட் கேம் ஆஃப் ஸ்கில்ஸ், அப்புறம் கேலண்டர், கிளாக்ஸ், ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸ், பெர்முடேஷன் காம்படிஷன், ப்ராபபிலிட்டி, அப்புறம் டைம், ட்ரூ டிஸ்கவுண்ட், பேங்கர்ஸ் டிஸ்கவுண்ட், ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ், ஆட்மேன் அவுட் அண்ட் சீரீஸ், அப்புறமேட்டு டேபிளேஷன், பார் கிராஃபிக்ஸ், பை சார்ட்டு, டைம் கிராஃபிக்ஸ். இதில் டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான டாபிக் என்னென்ன, நாம் எதை பார்த்தா மட்டும் போதும், அதை நம்ம பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் பார்க்க போகிறோம். மறக்காமல் தொடர்ந்து நம்மளோட யூடியூப் சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.